இயேசுனா பிடிக்காது. இயேசுவை சொன்னால் அடித்து உடச்சிடுவார். இயேசுவை சொன்னால் பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவார். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு இயேசுனா கோபம்னு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அந்த அளவுக்கு கோபம். அந்த மனுஷன் தமஸ்குக்கு போகும்போது கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவருடைய கண்ணை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் அவரோட பேசி அவர் ரியலைஸ் பண்ண உடனே, நம்ம இயேசுவை துன்பப்படுத்தியிருக்கோம், சபையை துன்பப்படுத்தியிருக்கோம் நினச்ச உடனே கண்ணை என்ன செய்யலை? திறக்கலை. 3 நாள் குருடனாக வச்சுருந்தேன். எத்தனை நாள்? 3 நாள். ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான். 3 நாள் இந்த உலகத்தை பார்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளிட்டேன். 3 நாள் சாப்பிட முடியாது, 3 நாள் பாத்ரூம் போக முடியாது, 3 நாள் எதுவுமே செய்ய முடியாது. நான் நினைக்கிறேன் அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த 3 நாள் 30 வருஷம் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நினச்சி பாருங்க, இதுவரை கண்ணு தெரியாதவனுக்கு 3 நாள் இப்போ என்ன தெரியல? கண்ணு தெரியல. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யாருமே இல்லாத சூழ்நிலை, இதுவரை கூட ஆட்களோட சுற்றின ஆள், இப்படி ஒரு நிலைமையில இருந்தவனுக்கு 3 நாள் ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் எப்படி இருக்கும்? அதை விட, ஏன்னா ஜெயிலையாவது கம்பி தெரியும். ஆண்டவர் 3 நாள் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம், அவன் தன்னை ரியலைஸ் பண்ணணும். அவன் ஆண்டவர்னா யாருன்னு புரியணும், ஆண்டவரோட நெருங்கி வரணும், கடவுளை கூப்பிடணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கணும். திடீர்னு வந்த வழியில கண்ணு பீஸ் ஆயிடுச்சு, திடீர்னு வந்த வழியில கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவன் என்ன பண்றாரு தெரியுமா? 3 நாள் புசிக்காம குடிக்காம என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. எத்தனை நாள்? 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. சாதாரண ஜெபம் இல்லை, 3 நாள். இங்கே இருக்கிற பல பேருக்கு எல்லாமே சாதகமாக இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாமே சாதகமாக. இவங்கெல்லாம் நான் சொன்ன கிளி மாதிரி பறப்பாங்க. சிலருடைய பிரச்சனை தான் சிலரை உபவாச ஜெபத்துக்கு கொண்டு வருது, சிலருடைய பிரச்சனை தான் சிலரை ஜெபிக்க வைக்குது. ஆனால் ஆண்டவர் இது 10ஆவதுன்னு கூட நினைச்சு இழுத்துட்டு வரலாம். இன்னும் அதிகமாக நெருங்கும் போது, அவர் நினைச்ச இடத்துல வரும்போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவர் நினைச்ச இடம் எதுன்னு கேட்குறீங்களா? அனனியா வாயை திறந்து இதெல்லாம் செய்யணும்னு சொன்னப்ப அப்படியே ஏற்றுக்கிட்டார்ல, அந்த இடம் தான். அப்போ முதல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதிக்கிறதுக்கு காரணம், நீ இப்படியே பார்டரில் நிற்காத, நடுவில் தான் இருக்குது ஜீவ விருட்சம். அப்படியே நின்றுட்டு இன்னும் அந்த செத்து போனால் அந்த சடங்கு செய்யணும், இந்த சடங்கு செய்யணும், அப்படி இருக்கணும், அந்த சொந்தக்காரனோட அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். உள்ள வா, நெருங்கி வா, என்னோட பக்கத்தில் வா, என்னை நம்பி வா. இதில் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அம்மாட்ட தான் கேட்பான், அம்மா எடுக்கவா வேணாமான்னு. ஆனால் பவுல் ஊழியத்துக்கு வர்றதுக்கே யார்கிட்டையும், ஏன்னா 3 நாள் தேவனோட நெருங்கும்போது தேவன் கண்ணு தான் தெரியல, ராயனுக்கு முன்னாடி நிற்கணுங்கிறத கூட சொல்லி கொடுத்தாரு. அந்த 3 நாள் அவரோட நெருங்கும் போது அவருடைய வல்லமை, உன்னை தான் நான் அப்போஸ்தலன் தெரிந்திருக்கேன், உலகம் எங்கிலும் உன்னை கொண்டு போக போகிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன். அப்போ இந்த தான் அவனை உடனே கண்ணு தெரிய வச்சிருந்துச்சுன்னா அந்த 3 நாள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? அமர்ந்திருக்க மாட்டார். தேவ திட்டம் வெளிப்பட்டிருக்காது, அவர் மேல இருக்க தேவ நோக்கம் வெளிப்பட்டிருக்காது. இன்னைக்கெல்லாம் மொபைல் போனை தள்ளி வச்சுட்டு தேவனோட உட்கார்றவங்க எத்தனை பேர்? தேவனோட பேசுறவங்க எத்தனை பேர்? தேவனோட பலப்படுறவங்க எத்தனை பேர்? தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டவங்க எத்தனை பேர்? நீ தேவனோட நெருங்காத வர இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஆனா சிலர் கண்டுபிடிச்சு நம்ம தேவனோட நெருங்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதே தேவன் அவங்களோட நெருங்குறாரு. தேவனிடத்தில் சேருங்கள். நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் சிலருக்கு நம்மளெல்லாம் பார்த்துட்டு அவங்க கலருக்கு நம்ம இல்லை நம்மளோட பேசாமல் போயிடுவாங்க, அவங்க ஸ்டேட்டஸுக்கு நம்ம இல்லை நம்மளோட பழகாமல் போயிடுவாங்க. சிலர் சீனியர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கூட பழக மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மட்டும் அவரோட நெருங்க நெருங்க நம்மோட நெருங்குறார். அல்லேலூயா. நீ கருப்பு, நீ மனுஷன், நீ ஒன்றும் இல்லாதவன் அவர் சொல்லவே இல்லை. நீ வா என் கூட,
அவர் எப்பயுமே அப்படி தான் கம் டு மீன் தான் கூப்பிட்றாரு. வா என் பக்கமாக நெருங்கி வா, என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வா. பவுலுக்கு கண்ணும் தெரியாமல் இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா கண்ணு தெரிஞ்சால் கூட டக்குன்னு பார்த்த உடனே ஜெபம் என்ன செய்யும்? இந்த மூக்கும் பிரச்சனை தான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், வீட்டில் சிக்கன் தாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உடனே எந்திரிச்சு கிளம்பிடுவான். அப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கண்ணு தெரியாத நிலைமைக்கு தள்ளிட்டார். தள்ளி 3 நாள் நல்லா நெருங்கிட்டான், மொத்த உலகமும் தெரியாது. ஏன் 3 நாள் கழிச்சு அனனியாட்ட பேசுறாரு? நாளே அனனியா வந்துட்டா. இங்க தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு வல்லவர், தேவனால எவ்வளவு செய்யுங்க அப்பா தெரியுமா, எனக்கு எவ்வளவு செய்வார். ஆனா இந்த அப்பா எவ்வளவு செய்வார்னு உனக்கு இன்னும் தெரியல. இல்லை, அதுக்கு நீ நெருங்கினா தானே தெரியும். அந்த டாக்டர் ரொம்ப ராசிக்காரரான். அந்த டாக்டர் ராசிக்காரராக இருக்கலாம், அவர் எனக்கு ராசிக்காரராக இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவர் ராசிக்காரராக இருக்கணும்னா நான் அவரோட நெருங்கணும். நான் ஆண்டவரோட நெருங்கினா தான் அந்த டாக்டரே எனக்கு ராசியாக மாறும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டாக்டர்கிட்ட போனால் 1,00,000 பேருக்கு நல்லது நடந்திருக்கான், அது எனக்கு நடக்காது. ஏன்னா நான் அவரோட நெருங்கிறதுக்கு தான் இந்த தாமதம். நான் அவரோட நெருங்கிறதுக்கு. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அந்த 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எந்திரிச்சாச்சு. தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வரவே கூடாதுங்க. கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாமல் போகிற சூழ்நிலை. ஆமாம், கீழே விழுந்த உடனே கண்ணை திறந்து தான் முதல்ல பார்க்குறான், ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவரை ஏன் தமஸ்குவுக்கு பக்கத்தில் கீழே தள்ளினாரு தெரியுமா? இவருக்கு கண்ணு தெரியாதனால இவரால் ரொம்ப தூரம், அதனால தமஸ்கு பாயிண்ட் வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்தார். தமஸ்குக்கு கிட்ட வரும்போது தான் அவன் கீழே விழுந்தான். அப்புறம் கைலாக பிடிச்சுதான் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் எங்கே கூட இருப்பான்? இவனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம்னா வண்டியில் 4 பேர் வருவான், பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா ஆமாம் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 14 வயசு பையன்தான், அவன் 2 நாள் மஞ்சள் காமாலையில் வியாதியாக கிடந்தான். வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, வந்து பார்க்கும்போது செத்து கிடந்தான். நீ 14 வயசுக்காரனாக இருந்தாலும், நீ 20 வயசுக்காரனாக இருந்தாலும் தேவன் தான் உன்னை காப்பாற்று. வீட்டுக்காரன் சொல்லுவான், அம்மா சொல்லுவோம், உனக்கு கடனாக இருக்குது, நீங்கள் கடை, நீ வாந்தி எடுத்தாலும் சரி, நீ என்ன ஆனாலும் சரி, தேவனோட நெருங்கினா கர்த்தர் காப்பாற்றுவார். வயசானவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், பிள்ளைகளை பெற்று ஆராட்டி சீராட்டி வளர்த்து அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். உண்மையா இல்லையா? என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நான் என்னெல்லாம் பாடுபட்டேன், அவனுக்கு ஏன் உணர்ச்சி புரியலை. ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிட்டவர் ஒருத்தர் தான். அவர் இந்த தாமதத்தில், இந்த பிரச்சனையில், நீ பணம் பெருசு, நகை பெருசு, உலகம் பெருசு, சொந்தம் பெருசுன்னு போகாத, நீ நெருங்கி வா. வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, ஆமாம், நான் உங்களுக்கு இந்த மனுஷங்கிட்ட இறக்கி வைனா இறக்கி வைக்கவே மாட்டான், பைத்தியம். இன்றைக்கி 2025 வாழ்கிற 20க்கு அப்புறம் 10க்கு அப்புறம் பிறந்த தலைமுறைகளுக்கெல்லாம் மன பாதிப்பு இருக்கான் எல்லாருக்குமே. 2010க்கு அப்புறம் பிறந்த தலைமுறைகளுக்கெல்லாம் மன பாதிப்பு இருக்கான் அதிகமாக. ஏதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், நீங்கள் பறிச்சிங்கன்னா உடைச்சிடுவாங்க. நீங்கள் தப்பி தவறி அந்த பிள்ளைகிட்ட நோ சொன்னீங்கன்னா உங்களை அடிச்சு போட்டுருவான். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு பிள்ளை துப்பிட்டுச்சு, கையில் ஒரு மொபைல் வச்சுருந்துச்சு. அந்த மொபைலை கொடுமான்னு அந்த அம்மாவும் அப்பாவும் கெஞ்சினாங்க. கடைசி வர எத்தனை வயசுன்னு கேட்குறீங்க? அதுக்கு இப்போ தான் 2 வயசு கூட ஆகலை. நிலைமை ரொம்ப மோசம். அப்போ எப்படி பிரதர் பிள்ளை வளர்க்குறது, எப்படி பிரதர் வாழ்கிறது? ஒன்று தான், சாத்தான் ஒன்றை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு டிவி, உலகம், சினிமா, மொபைலு, வேலை, பணம் எல்லாத்தையும் வச்சுருக்கான். இதை தாண்டி இன்னைக்கு தேவன் நான் கேட்டதை ஏன் இன்னும் கொடுக்கலனா, ஏன் என் விருப்பத்தை பவுல் நினச்சிருக்கலாம், என்னடா கண்ணு பீஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனால் பவுல் அப்படி நினைக்கல. அங்கே பாருங்க, கண்ணு தமஸ்குவுக்கு கைலாக பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் வர புசியாம குடியாம அவன் இருக்கிறான். அவனுக்கு ஜோம் பண்ண தெரியுமா இல்லையான்னு கேட்டா அடுத்த வசனத்தை பாருங்க.
தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, மூணாவது நாள் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, அப்போது கர்த்தர் 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டீங்களா? சிலரை பார்த்திருக்கேன், 3 நாள் சில அம்மா சொல்லுவாங்க ஃபாஸ்டிங். ஆனா ஒரு கூடையை தூக்கிட்டு இங்கிட்டும் போகும் அங்கிட்டும் போகும், இங்கிட்டும் வரும் அங்கிட்டும் வரும். கேட்டா என்னவா? சிலர் பாஸ்டிங்ல போக்குவரவாவே இருப்பாங்க. நீ ஆண்டவரோட நெருங்காதவரை அந்த கடன் மாறாது. ஆனா சாகிறதுக்குள்ளேயாவது நெருங்குவியான்னு எனக்கு தெரியல. நீ ஆண்டவரோட இணையாதவரை நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. உங்களை குற்றப்படுத்த பேசல. நானும் எனக்கும் இதான் தீர்வு. ஊழியன்னு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. தேவனோட நெருங்கினா தான் சில ஆசீர்வாதம் வரும். ஏன்னா ஊழியத்தில் வளரும்போது நம்மளே எல்லாம் செய்கிறோன்னு நினச்சிரும். அதனால தான் இன்னும் வரைக்கும் ஆண்டவர் நிறைய தாமதம் பண்ணுறார். இப்போ கூட சில விஷயங்களை செய்யணும். இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய தேவை இருக்குது. ஆனால் ஆண்டவர் கேட்ட உடனே தரமாட்டார். ஆனால் 3 நாளைக்கு மேலே காக்க வைக்கலை. வர எந்த சூழ்நிலையை எவ்வளவு காலம் காக்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கண்ணு தெரியாமல் 3 நாளைக்கு மேலே கஷ்டம். அப்பாவுக்கு நல்லா தெரியும். அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தது யாரு? சொல்லுங்க. அவனுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தது யார்? ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார். அவன் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அந்த 3 நாளும் அவனுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியல, இதயம் திறந்துருச்சு. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு கண்ணு தெரியுது, கடவுளே தெரியல. கடவுள் எவ்வளோ பெரியவர்னே தெரியல. ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு தெரியல. இந்த கண்ணை படைச்சவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியல. இந்த இதயத்தை படைச்சவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியல. தெரியாதனாலதான் உலகத்தை ரொம்ப பெருசா பேசுறோம். உலகத்தின் காரியங்களை ரொம்ப பெருசா பேசுறோம். அப்ப இந்த 3 நாள் சவுலுக்கு என்னதான் தெரியல. ஆனா என்ன திறந்துருச்சு? இதயம் திறந்துருச்சு. இதயம் யாரோட சேர்ந்துருச்சு? இப்போ பாருங்க. இப்போ என்ன நினைக்கிறான் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். உடனே அனனியா அங்க வர்றாரு. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். கவனிங்க, விசுவாசிகளுக்கு சொல்றேன், தயவு செய்து வேன் பிடிச்சி வண்டி பிடிச்சி அந்த ஊருக்கு போனேன், அந்த பாஸ்டரை பார்க்க போனேன், இவர்கிட்ட போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ண போனேன். ஆண்டவர் அழுவார். நீ அனனியாவை பார்க்கணும்னா கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். அனனியாவுக்கு என்ன செய்வார்? இன்னும் 50 வருஷம் ஆன சபையானாலும் பாஸ்டரை யாராவது கூப்பிட்டுருந்தோம்னா வந்து முழங்கால் போட்டுரும். நான் வந்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சேன். 40 வருஷம் விசுவாசி ஆனாலும் பாஸ்டர்கிட்ட தலையில் கை வச்சு என்ன பண்ணிட்டு தான் போகணுமா? நீ அவரோட நெருங்கினா என்னோட பேசுகிறவர் உங்களோட பேசுவார். என்னை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார். என்னை கைப்பிடித்தவர் உங்களையும் கைப்பிடித்து நடத்துவார். என்னை விட உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் தான் சொல்கிறேன். ஆனால் நெருங்கி வரணும். இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு சவாலே தேவனோட 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உம்மோடு ஆனால் தேவையில்லாத மனிதர்களோடு உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசி இருதயத்தையும் மனதையும் காயப்படுத்துவதற்கு நாம் ரெடி. கால் வலிக்காது, கை வலிக்காது, எந்த பிரச்சனையும். ஆனால் ஜெபம்ன உடனே அப்போ எப்போ தேவனோட நெருங்குறியோ கண்ணு மட்டும் இல்லை, எதிர்கால திட்டத்தையே கர்த்தர் திறந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அவன் ஆண்டவரோட நெருங்கினதுக்கு பரிசு என்ன கொடுத்தாரு தெரியுமா? அங்கே கர்த்தர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவன் யூதர்களை மட்டும் வாழ்றவன் இல்ல, யூதர்களுக்காக மட்டும் நடக்கிறவன் இல்ல, யூதர்களின் வைராக்கியத்தை நிறைவேற்றுகிறவன் இல்ல, அவனை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்க வரல, சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன். அப்போ இப்போ முதல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற தாமதம், நானும் அவர் நெருங்குறோம். நான் பாட்டுக்கு வேலை போயிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு வேலைக்கு வர்றேன், வேலையில் ஃப்ரீயாக இருந்தால் சர்ச்சுக்கு வர்றேன், அப்புறம் மறுபடியும் வேலை இருந்தால் பார்ப்பேன், 4 டியூட்டி பார்ப்பேன். அப்படியே நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு நாள் உன் வீட்டில் அற்புதம் நடக்காது. சில விஷயங்களை தள்ளி வச்சுட்டு தேவனோட நெருங்கித்தாங்க. பெர்க்மன்ஸ் பாட்ட மாதிரி இன்னும் உண்மை நெருங்கணுமே, இன்னும் கிட்டி
அதாவது இந்த பாலா போன உலகத்தில் ஒரு பிள்ளை அவர் பாதபடியை தேடினா அவர் மடியில் வச்சு அணைக்கிறது போல் அணைத்து கொள்வார். அவ்வளோதான். அவருடைய ஒரு அன்பு கிடைக்கும், அவருடைய ஒரு பாசம் கிடைக்கும். ஆனால் மனுஷன் வேடதாரி உங்களோட பேசுகிற மாதிரி பேசிட்டு இன்னொருத்தண்ட உங்களை அவமானமாக பேசும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அது எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா? அவங்கள கேவலப்படுத்தி நாசம் பண்ணிடுவான். முதல்ல உங்களுக்கு இருதய கண்ணும் தெரிய மாட்டேங்குது, உலகமும் தெரிய மாட்டேங்குது. அறிவீனமான கேவலமான மனிதர்களாக மட்டும் வாழ்ந்துடாது. ஆனால் தேவனோட நெருங்கினா ஏமாற்றமே இல்லை, தேவனோட நெருங்கினா அற்புதம் தான், தேவனோட நெருங்கினா ஆசீர்வாதம் தான். ஆனால் தேவனோட எதிர்பார்ப்பு இல்லாமல் நெருங்கி போங்க. அவர் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, அவர் பெரியவர், அவர் வல்லவர். இப்படி பேசுவார் ராஜாக்களுக்கு, ஆமாம் புறஜாதிகளுக்கு, இஸ்ரவேலுக்கு என் நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம். இந்த இது என் லிஸ்ட்டில் இல்லையே ஆண்டவரே, இதுதான் நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். உன் லிஸ்ட்டில் இல்லாததை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் உன் வாழ்க்கையில் 3 நாள் உனக்கு என்ன பண்ணேன். ஓஹோ, என் டிக்ஷனரியில் இல்லாததெல்லாம் உங்கள் டிக்ஷனரியில் இருக்கா? நான் நினைக்காததெல்லாம் என் பிள்ளைக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா? இதை தர்றதுக்காகத்தான் 3 நாள் உங்கள் சமூகத்தில். ஆமாம், இந்த வருஷம் முடிய போகிறதுக்குள்ளே எத்தனை பேர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறீங்க? ஒரு வேளை சாப்பிடாம. கையெல்லாம் தூக்க வேணாம், நீங்கள் அவரோட பேசிக்கிறீங்க. அத்தாடி, சில நேரம் இந்த 3 நாள் இந்த உலகத்தையும் தாண்டின ஆசீர்வாதத்தை உனக்கு தரும். இந்த உலகத்தையும் தாண்டி